ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடி கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். மீன் 1/4 கிலோ, நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம், 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த ஃபிஷ் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். அந்த கண்ணாடி மாதிரி ஆகும் இல்லைங்களா, அது வரைக்கும் வெந்தால் போதும். அடுத்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வணக்க போகும்போது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும் பாருங்கள், அதை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உடனே கரைச்சி வச்சிருந்த புளியும் சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா பாயில் வரட்டும், கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்து உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விடுங்க. நீங்கள் தேங்காய் பால் போடாமல் கூட இந்த ஃபிஷ் கறி செய்யலாம். நல்லா புளி நிறையா ஊற்றி பச்சை மிளகாய் நிறையா போட்டு நல்லா புளிப்பாக வைக்கலாம். பழைய சோத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, அது வேறு டாபிக். நம்ம தேங்காய் பால் டாபிக் வருவோம். இப்போ பார்த்திங்களா, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாமே நல்லா பச்சை வாசம் போயிடணும். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு நீங்கள் 5 நிமிஷம் மூடி வச்சா போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் கிரேவி ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் செய்யலாம், அந்தளவுக்கு ஈஸி. ப்ளஸ் இது நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு, இல்லை ஆப்பத்துக்கு, இட்லிக்கு, அப்புறம் தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் மறுநாள் வச்சு இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள், சுட சுட இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது. எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.